First example sum பார்க்கலாம். tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta என்பதை நிரூபி. அதாவது tan square theta minus sin square thetaங்கிற left hand side பகுதியும் tan square theta into sin square thetaங்கிற right hand side சைடையும் நம்ம இப்போ ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்காக நம்ம left hand side எடுத்துக்கிறோம். tan square theta minus sin square theta. நம்ம tan square theta எப்படி எழுதலாம்னா sin square theta by cos square theta minus sin square theta. இப்போ நம்ம இந்த பகுதிக்கு LCM எடுக்க போறோம். LCM எடுக்கறதுனா இங்க cos square theta இருக்கு, பட் நமக்கு sin square theta கீழே 1ங்கிற வேல்யூ இருக்கு. அப்ப இங்க cos square theta வரணும்னா இங்க cos square theta ல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க மேலேயே நம்ம cos square theta ல மல்டிப்ளை பண்ண போறோம். sin square theta by cos square theta minus sin square theta into cos square theta by cos square theta. இப்போ நமக்கு பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, அதனால நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். sin square theta minus sin square theta into cos square theta by cos square theta. நமக்கு sin square thetaங்கிறது லெஃப்ட் சைடுலயும் இருக்கு ரைட் சைடுலயும் இருக்கு. சோ காமனா ஒரு sin square theta எடுத்துக்கலாம். sin square theta எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1 வந்துரும். 1 மைனஸ் இந்த இடத்துலயும் 1ங்கிறது வந்துரும். 1 into cos square theta by cos square theta. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், 1 into cos square thetaங்கிறது cos square theta தான். so sin square theta 1 minus cos square theta by cos square theta. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்திருக்கோம். sin square theta plus cos square theta equal to 1. நம்மளுக்கு 1 minus cos square theta ன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. sin square theta equal to 1 minus cos square theta. அதாவது sin square theta வை லெஃப்ட் சைடுல வச்சுக்கிட்டேன், ரிமைனிங் இருக்க cos square theta வை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ அது மைனஸ் ஆயிடுது. அதுக்குண்டான வேல்யூ sin square thetaங்கிறது கிடைச்சிருது. இது நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். sin square theta into sin square theta by cos square theta. நம்மளுக்கு என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னா tan square theta into sin square theta அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு tan square thetaக்கு sin square theta by cos square thetaங்கிறது தான் tan square theta. ஸோ இதை நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். tan square theta into sin square theta. நம்மளுக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a. இதுலயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நிரூபிக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். sin a by 1 plus cos a. நம்ம இங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா கான்ஜுகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். கான்ஜுகேஷன் மெத்தட்ங்கிறது இந்த ஹோல் செட்டுக்கு நம்ம சைன் வேல்யூ சேஞ்ச் பண்ணி தொகுதியால பகுதியாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். sin a by 1 plus cos a into 1 minus cos a by
1 minus cos A. ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்க ப்ளஸ் சைன் ஆனது மைனஸ் மைனஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் கான்ஜுகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இங்கே மல்டிப்ளேஷன் இருக்கு. ஸோ டைரக்டாக ரெண்டையும் பெருக்கிக்கலாம். sin A into 1 minus cos A by 1 plus cos A into 1 minus cos A. நம்மளுக்கு பகுதியை பாருங்க. 1 plus cos A 1 minus cos A அப்படின்னு இருக்கு. அதாவது இதை A இதை B ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A plus B A minus B அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்குள்ளான ஃபார்முலா என்ன? A plus B into A minus B equal to A square minus B square. ஸோ இந்த A square minus B square விட பகுதியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். sin A 1 minus cos A by 1 square minus cos square A. So 1 square எத்தனை முறை? 1 square 1 cube 1 power 4. என்ன பண்ணாலுமே ஆன்சர் ஒன்று தான். sin A 1 minus cos A by 1 minus cos square A. 1 minus cos square A க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். அதாவது sin square A plus cos square A equal to 1. இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு இதை மாத்திரோம்னா sin square A equal to 1 minus cos square A. ஸோ இந்த sin square A வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். sin A 1 minus cos A by sin square A. sin A இங்க இருக்க ஸ்கொயர்ல ஒரு வேல்யூ அடிபட்டுரும். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா 1 minus cos A by sin A. உங்களுக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தேர்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். 1 plus cot square theta by 1 plus cosecant theta equal to cosecant theta என்பதை நிரூபி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பயும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 1 plus cot square theta by 1 plus cosecant theta. இப்போ இந்த 1 பிளஸ்ங்கிறது செப்பரேட்டா இருக்கு. ரிமைனிங் cot square theta by 1 plus cosecant thetaங்கிறது தான் ஒரு செட். இப்போ நம்ம cot square theta உண்டான வேல்யூவை எடுக்க போறோம். அதாவது நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். cot square theta plus 1 equal to cosecant square theta. இப்போ நம்மளுக்கு cot square theta மட்டும்தான் வேணும். அதனால இங்க இருக்க +1 அந்த சைடு கொண்டு போயிடும். -1 சேஞ்ச் ஆகிடும். ஸோ cos ஸ்கொயர் பண்ணோட வேல்யூவை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 plus cosecant square theta -1 by 1 plus cosecant theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 1க்கும் ஸ்கொயர் எடுக்க போறேன். எதனால அப்படின்னா cosecant square theta -1 square by 1 plus cosecant theta. அதாவது 1 power square 1 power cube 1 power 4 எல்லாத்துக்கும் வேல்யூ 1. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கிறதுனால இந்த ஃபார்மேட் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. நம்மளுக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட்க்கு வேல்யூ தெரியும். அதாவது a பிளஸ் பி a மைனஸ் பி இது ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 plus cosecant theta plus 1 into
cosecant theta minus 1 by 1 plus cosecant theta. இப்போ நம்மளுக்கு தொகுதியும் பகுதியிலையும் 1 plus cosecant theta இருக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 plus cosecant theta minus 1. 1 plus cosecant theta minus 1. நம்மளுக்கு இந்த ரெண்டு இடமும் கேன்சல் ஆனால இங்க 1ங்கற வேல்யூ வரும். சோ 1 into cosecant theta minus 1 cosecant theta minus 1 தான். அத டைரக்டா எழுதிடுவேன். இப்போ இங்க இருக்க +1 ம் -1 ம் கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைன் நம்மளுக்கு cosecant theta மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட ப்ரூவ் பண்ணிடுச்சு. சேம் இதே சம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். cot square theta by 1 plus cosecant theta அப்படிங்கிற இடத்துல cot square thetaக்கு நம்ம ஃபார்முலா படி ஒரு வேல்யூ எடுத்து போட்டுருக்கோம். ஸோ இதுல இருந்து எல்சிஎம் இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். 1 plus cosecant square theta minus 1 by 1 plus cosecant theta. Same as it is. நம்மளுக்கு 1 by 1 அதாவது இங்க எதுவும் இல்லை, அதனால 1ங்கிறதா இருக்கும். எல்சிஎம் இப்போ எடுக்க போறோம். இந்த இடத்துக்கு 1 plus cosecant theta நம்மளுக்கு வேணும். அப்படிங்கும்போது தொகுதி பகுதி ரெண்டுலையும் 1 plus cosecant thetaவை மல்டிப்ளை பண்ண போறோம். 1 plus cosecant theta by 1 plus cosecant theta plus cosecant square theta minus 1 by 1 plus cosecant theta. பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் டைரக்டா ஆட் பண்ணிடுவோம். 1 plus cosecant theta plus cosecant square theta minus 1 by 1 plus cosecant theta. இதில் +1 -1 cancel ஆயிடும். remaining cosecant theta plus cosecant square theta அதான் இருக்கும் by 1 plus cosecant theta. இப்போ இந்த இடத்துல நம்ம cosecant thetaவை காமனா எடுத்துக்கலாம். எடுக்கும்போது இந்த பகுதிக்கு 1 வரும், இங்க ஒரு cosecant theta மட்டும் நம்மளுக்கு வெளியில வந்துடும். இப்போ ரிமைன் 1 அதே இடத்துல இருக்கும். cosecant theta 1 plus இங்க இருந்து எடுத்துட்டு அதனால 1 போட்டுருக்கோம். அதே மாதிரி இங்க இருந்து 1 எடுக்கிறதுனால வெறும் ஒரே ஒரு cosecant theta மட்டும் தான் வருது by 1 plus cosecant theta. 1 plus cosecant thetaவும் இங்க இருக்க 1 plus cosecant thetaவும் கேன்சல் ஆயிடுது. நம்மளுக்கு ரிமைனிங் cosecant theta மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.